ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணம் 21ஆம் பகுதி. மற்ற பெண் தெய்வங்கள். அடுத்து நாரத மாமுனிவருக்கு ஸ்வாஹா, ஸ்வதா, தக்ஷிணா, சக்தி, மங்கள, சண்டி, மானசா, சுரபி ஆகிய பெண் தெய்வங்கள் குறித்து கூறப்படுகிறது. ஸ்வாஹா. சிருஷ்டியின் துவக்க காலத்தில் தேவர்கள் பிரம்மலோகம் சென்று அவர்களுடைய முதல் சாப்பாடு குறித்து கேட்க பிரம்மதேவரின் வேண்டுகோளை ஏற்று யாக வடிவில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு இருக்க யாகத்தீயில் தேவர்களுக்கான உணவு அளிக்கப்பட்டது. ஆனால் அது அவர்களை சென்று சேரவில்லை. அதனால் தேவர்கள் மீண்டும் பிரம்மதேவரை வேண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரகிருதியை வேண்டுமாறு பிரம்மதேவருக்கு அறிவுரை தந்தார். பிரகிருதி ஸ்வாஹா ஆனால் அதுவே அக்னியின் எரிக்கும் சக்தி. ஸ்வாஹாவின் உதவியின்றி அக்னியால் எதையும் எரிக்க இயலாது என்று பிரம்மதேவர் அக்னியிடம் ஸ்வாஹாவை திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறினார். அவர்களுக்கு 3 மகன் தோன்றினர். அவையே தக்ஷிணா, காருதஸ்பத்யா, ஆகமனீயம் என்பவை. எனவே தீயில் பொருள்களை இடும்போது ஸ்வாஹா என்பதை சேர்த்து மந்திரத்தை கூற வேண்டும். ஸ்வதா. ஆரம்ப காலத்திலேயே பிரம்மதேவர் முன்னோர்களின் அதாவது பித்ருக்களையும் தோற்றுவித்தார். பிராமணர்கள் பித்ருக்களுக்கு பிண்டங்கள் தர வேண்டும் என்று கட்டளையிட்டார். முக்கியமாக நீத்தார் கடன் எனப்படும் மறைந்த முன்னோர்களுக்காக செய்யப்படும் ஸ்ராத்தங்களில் இட வேண்டும். துவக்க நிலையில் அவை பித்ருக்களை சென்று சேரவில்லை. எனவே பசிகொண்ட பித்ருக்கள் பிரம்மதேவரிடம் சென்று முறையிட அவர் ஸ்வதா என்ற தேவதையை தோற்றுவித்து அவளை முன்னோர்களுக்கு அளித்தார். எனவே பித்ருக்களுக்கு பிண்டம் அளிக்கும் போது மந்திரத்துடன் ஸ்வதா சேர்த்து உச்சரிக்க வேண்டும். அப்போதுதான் நாமிடும் பிண்டம் பித்ருக்களை சென்றடையும். தக்ஷிணை. அதேபோல் யாகத்தின் மனைவி தக்ஷிணை. எனவே சமயச் சடங்கு முடிந்தவுடன் பிராமணனுக்கு தக்ஷிணை அளிக்க வேண்டும். இன்றேல் அந்த சடங்கு பயனற்றதாகும். எனவே யாகம் முடிந்தவுடன் பிராமணர்களுக்கு தக்ஷிணை கட்டாயம் தர வேண்டும். ஷஷ்டா. பிரகிருதி அன்னையில் 6ல் 1 பங்கு ஷஷ்டா எனப்படுகிறது. அவள் கந்தன் அல்லது கார்த்திகேயன் அல்லது தேவசேனனின் மனைவி ஆவாள். பிரம்மதேவரின் மனதிலிருந்து தோன்றிய அவள் குழந்தைகளின் தேவதை, பிள்ளை வரம் அளிப்பவள் மற்றும் சிசுக்களை காத்து நீண்ட நாள்கள் வாழ்ந்திட திருவருள் புரிபவள். மன்னன் பிரியவிரதன் ஸ்வாயம்புவ மனுவின் மகன். அவன் தவமிருந்து ஒரு மகனை அடைய அவன் இறந்தே பிறந்தான். மன்னன் குழந்தையுடன் மயான பூமிக்கு சென்று தன்னை மாய்த்து கொள்ள முனைந்தான். அப்போது ஷஷ்டி தேவி அவன் முன் தோன்றி குழந்தைக்கு புத்துயிரூட்டினாள். தன்னை குறித்து உலகிற்கு அறிவிக்குமாறு அவனிடம் சத்தியம் செய்து வாங்கினாள். ஒவ்வொரு மாதமும் ஷஷ்டி திதியன்று ஷஷ்டி தேவியை வழிபட வேண்டும் மற்றும் சிசு பிறந்த 6ஆம் நாளும் 21ஆம் நாளும் அவளை துதிக்க வேண்டும். சிசுவை சார்ந்த அனைத்து தினங்களிலும் அவளை வழிபட வேண்டும். மலர், பழம், தீப தூப நிவேத்தியங்களை அளிக்க வேண்டும். மங்கள சண்டி. நீல நிற விழிகளும் அழகு மேனியும் கொண்ட மங்கள சண்டி துர்க்கையின் வடிவே. பெண்களுக்கு கண்கண்ட தெய்வம். அவள் நல்வாழ்வு, செழுமை, செல்வமுடைய வாழ்வு ஆகிய மங்களங்களை குறையாமல் அளிக்கக்கூடிய திறமை கொண்டவள். சிவபெருமான் திரிபுராசுரர்கள் எனும் அரக்கர்களுடன் போர் செய்கையில் சில கஷ்டங்களை சமாளிக்க வேண்டி இருந்ததால் துர்க்கையை துதி செய்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறியவாறு சிவன் முன் துர்க்கை மங்கள சண்டியாக தோன்றி பரமனின் திறமை, தீரம் ஆகியவற்றை அதிகரித்தருளினார். அதுவே மங்கள சண்டிகைக்கு நடத்தப்பட்ட முதல் பூசையாகும். அடுத்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கும் பிருத்திவிக்கும் பிறந்த அங்காரகன் அவளை துதி செய்தான். மனுகுல தோன்றல் மன்னன் மங்களன் அவளை வழிபட்டான். அடுத்து ஸ்திரீகள் என்றழைக்கப்படும் பெண்கள் மங்கள நாயகியை செவ்வாய்க்கிழமை என்று வழிபட்டனர். அதன் பின் ஆண்களும் அவளை வழிபடத் தொடங்கினர். இவ்வாறு அவள் பெருமையும் புகழும் பரவத் தொடங்கின. செவ்வாய் அன்றே அவள் பூஜை நடைபெறும். சண்டி திறமை உள்ளவள். மங்களா நலமும் செல்வமும் அளிப்பவள். எனவே மங்கள சண்டி எனப்படுகிறாள். மானசா. மனம் அதாவது கஷ்யப முனிவரின் மனதிலிருந்து தோன்றியதால் அவள் மானசா தேவி என்று அழைக்கப்படுகிறாள். அவள் மிகவும் அழகாக தோற்றம் கொண்டிருப்பதால் உலகிலேயே அழகி என்ற பொருளோடும் ஜெகத்கௌரி என்றும் பெயர் பெற்றாள்.
நாகராஜன் சோதரி என்பதால் நாகவாகினி நாக சகோதரி என்ற பெயர். அவள் நாகங்களுக்கு அரசி என்ற கருத்தில் நாகேஸ்வரி எனப்படுகிறாள். அவள் அரவத்தின் விஷத்தை அகற்றுவாள். ஹரணா என்பதால் விஷஹாரி எனப்படுகிறாள். ஆஸ்திக முனிவர் தாயானதால் ஆஸ்திக மாதா எனப்படுகிறாள். மானசா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி தவம் செய்து சக்தி பெற்றாள். மேலும் அவள் சிவபக்தியும் கூட. அவள் அரவத்தை யக்ஞோபவீதமாக தரித்திருக்கிறாள். அவளுக்கு தீபம் மலர்கள் தூபம் அளிக்கலாம். பழங்காலத்தில் மக்கள் பாம்பென்றால் மிகவும் பயந்தனர். ஏனெனில் அரவம் கடித்தால் மரணம்தான், அதற்கு சிகிச்சை இல்லை என்ற நிலை. பிரம்மதேவரின் அறிவுரைப்படி கஷ்யப முனிவர் மானசாவை தோற்றுவித்தார். அரவம் கடிக்கான மந்திரத்திற்கு அவள் அதிஷ்டான தேவதையாவாள். மானசா தேவி சிவபெருமானை பூஜித்து வழிபட்டு இறந்தவரை உயிர்ப்பிக்கும் கலையை கற்றாள். அவள் புஷ்கரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பூஜை செய்ய உலகம் முழுவதும் உன்னை பூஜிக்கும் என்றார். அவர் ஜரத்கரு என்ற முனிவரை மானசா தேவி திருமணம் செய்தாள். ஒரு மாலை மானசாவின் மடியில் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார் ஜரத்கரு. சூரிய அஸ்தமன நேரமாகிவிட்டது. ஜரத்கரு விழித்தெழுந்து மாலை சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவரை எழுப்பினாள். இல்லாவிட்டால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும் என்று எண்ணினாள். ஆனால் தன்னை எழுப்பியதற்காக மிக்க கோபம் கொண்ட ஜரத்கரு, கணவனுக்கு தீங்கு செய்யும் மனைவி கும்பிபாக நரகம் அடைவாள், கணவன் உறக்கத்தை கலைக்கும் மனைவி காலசூத்திர நரகத்தை அடைவாள். இவ்வாறு கூறி அம்முனிவர் தவம் செய்ய சென்று விட்டார். மானசா தேவி கைலாயம் சென்றாள். அங்கே அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பெயர் ஆஸ்திகன். ஆஸ்திகன் வளர்ந்து சிவனாரின் சலுகையை பெற்றான். மானசா தேவி கஷ்யப முனிவரின் ஆசிரமம் சேர்ந்தாள். பரீட்சித்து மன்னன் தக்ஷகன் என்ற பாம்பால் கடிக்கப்பட்டான். அதனால் பரீட்சித்தின் மகன் ஜனமேஜயன் சர்ப்ப சாஸ்திர யாகம் செய்து அரவங்கள் அதில் விழுந்து மறிக்க தக்ஷகன் தேவேந்திரனிடம் சரணடைய தேவேந்திரன் மானசா தேவியை பிரார்த்திக்க அவள் தன் மகன் ஆஸ்திகனை தக்ஷகனாய் காப்பாற்ற ஆணையிட்டாள். இதனால் மகிழ்ச்சி அடைந்த தேவேந்திரன் மானசா தேவியை மணிமய ஆசனத்தில் இருத்தி மந்தாகினி ஆற்றின் புனித நீரால் அபிஷேகம் செய்வித்து பூஜை செய்தான். மானசா தேவியை பூஜிப்பவர் அரவத்தை கண்டு அச்சங்கொள்ள தேவையில்லை. ஏனெனில் அவர் அத்தேவியின் பாதுகாப்பில் இருக்கிறார். சுரபி பசுக்களுக்கெல்லாம் தாயாவாள். ஒரு நாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் இருக்கும் போது பாலருந்த விரும்பினார். உடனே அவருடைய இடதுபுறத்திலிருந்து சுரபியை தோற்றுவித்தார். ஒரு மணிமய கலத்தில் பால் கறந்து அருந்தினார். மீதமுள்ள பால் ஷீர சரோவரம் திருப்பார்கடல் என்ற பெரிய ஏரி நீர்நிலையாயிற்று. இந்த இடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி ராதை கோபியர்களுக்கு உல்லாச இடமாயிற்று. சுரபியின் உடலில் இருந்து பல காமதேனுக்கள் தோன்றின. காமதேனு பசுக்கள் வேண்டியதெல்லாம் அளித்தன. இவற்றிலிருந்து தோன்றியவையே இன்று உலகில் காணும் பசுக்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சுரபியை வழிபட்டார். வராக கல்பத்தில் ஒரு சமயம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு உலகிலும் பாலே இல்லாமல் செய்ய பிரம்மதேவரின் ஆணைப்படி தேவர்கள் எல்லாம் சுரபியை பிரார்த்திக்க உலகில் மறுபடியும் பால் நிரம்பியது. தீபாவளிக்கு அடுத்த நாள் கார்த்திகை மாதத்தில் சுரபி பூஜை சிறப்பானது. இத்துடன் பிரகிருதி காண்டம் நிறைவு பெறுகிறது. ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணத்தின் 21ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.